ஆபிரகாமின் குமாரத்தி தீர்க்க தரிசனத்திற்கு உட்பட்டவள், வாக்கு தத்துவத்திற்கு உட்பட்டவள். இவள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். அதுக்கு தன் சொந்த இதுக்கு முன்னாலே ஒரு ஆராதிச்சுட்டு இருந்திருப்பா இல்லையா, பல தெய்வங்கள். அதை மீண்டும் ஆராதிக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க. முடியாது, முடியவே முடியாது, முடியவே முடியாது. காரணம், எங்க அப்பா என்ன விடுதலை செஞ்சுட்டாரு. நான் போக வேண்டிய இடம், நான் ஒலிவமலையில கேட்ட வாக்கு தத்தங்கள் இருக்குது. நான் இஸ்ரவேல் பரிசுத்தரை நான் ஆராதிக்கணும்னு புறப்பட்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்போ இப்படி விடுதலை பெற்றுக்கொண்டவங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவங்க ஊழியத்தோடு கூட தொடர்பு உடையவர்களாக இருப்பாங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஊழியக்காரர்களோடு கூட அல்ல, ஊழியத்தோடு கூட தொடர்பு உடையவர்களாக இருப்பாங்க. இப்போ வெளியே தண்ணி பாட்டில், தண்ணி கேன் வச்சிருக்கீங்களா, தீந்துட்டுன்னு சொன்னா ஊழியக்காரர்களோடு கூட தொடர்பு உடையவங்க ஓடி வந்து, பாஸ்டர் தண்ணி தீந்துட்டு எடுத்து வைக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பாஸ்டர்கிட்ட எப்படியா சொல்லணும், இந்த சபையில சில குறைபாடுகள் இருக்குது, அங்க அப்படி இருக்குது, இங்க எப்படி இருக்குன்னு சொல்லணும்ட்டு டைம் எடுத்து வந்து ஒரு அடுத்த நாள் வந்து பாஸ்டர் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒலிவமலையிலிருந்து இறங்கி எருசலேமில் வந்து பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டவங்க ஊழியத்தோடு தொடர்புடையவர்களாக இருப்பாங்க. எப்படி? அந்த தண்ணி எங்கிருந்து கொண்டு வர்றது, இந்த தண்ணி எப்படி எடுத்து வைக்கிறது? காரணம், தண்ணி இல்லைன்னா கூட்டத்துக்கு வந்தவங்க தாகமாக இருப்பாங்களே. நான் பாஸ்டரை எதிர்பார்க்க மாட்டேன், பாஸ்டர் அம்மாவை எதிர்பார்க்க மாட்டேன், நான் போய் தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து வச்சு விடுகிறேன். காரணம், சபைக்கு வந்தவங்க தாகத்தோடு கூட திரும்பி போவது தேவ சித்தம் இல்லையேன்னு சொல்லி ஒலிவமலையிலிருந்து இறங்கி எருசலேமில் வந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவங்க ஊழியத்தோடு கூட தொடர்புடையவர்களாக இருப்பாங்க.